என்ன மீறி உன் படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ தமிழ் சினிமா இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியாகுது. இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வெடித்து கொண்டு இருக்குது. முக்கியமாக திமுக அரசால் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்குறியை எழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு பிரச்சனையாக பொதுவாக விஜய் அவர்கள் திரைப்படங்கள் படத்தோட பெயரை அனௌன்ஸ் பண்ணாலே படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ், சேட்டிலைட் ரைட்ஸ் எல்லாமே வாங்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு தான் விஜய் அவர்களோட மார்க்கெட் இருக்குது. நம்பர் 1 பொசிஷன்லையும் விஜய் அவர்கள் இருக்காங்க. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறமா சன் டிவி இந்த திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் வாங்குற மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. சைன் பண்ணல, அக்ரிமெண்ட் பண்ணலாம், நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளான் சன் டிவி வச்சு சன் டிவி ஜனநாயக திரைப்படத்துக்குழு கிட்ட அப்ரோச் பண்ணி இதை பற்றி பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் சன் டிவி ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஜனநாயக திரைப்படத்தோட படக்குழுவுக்கு செம அப்செட்டாக இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகவும் இருந்தது. இதனால் ஜனநாயகன் படக்குழு செம்ம அப்செட் ஆகிட்டாங்க. ஓகே, ஜனநாயகன் திரைப்படத்தை சன் டிவி வாங்கலை, ஸோ மற்ற சேனல் ஜி தமிழ் இருக்குது, விஜய் டிவி இருக்குது, ஸோ இவங்களாம் வாங்க வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஜி தமிழும் சரி, விஜய் டிவியும் சரி, எந்த தமிழ் சேனலும் ஜனநாயகன் திரைப்படத்தை வாங்க முன் வரலை. இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தில் அதிகமான பாலிடிக்ஸ், முக்கியமாக திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அதையும் தாண்டி அதிமுக எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படத்தை படத்தோட ஓப்பனிங் சீனில் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே திமுக அரசுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பதால் ஜனநாயகன் திரைப்படத்தை எந்த சேட்டிலைட் நிறுவனமும் வாங்க முன் வரவில்லை, எந்த டிவி சேனலும் வாங்க முன் வரவில்லை சேட்டிலைட் ரைட்ஸை. இதனால் ஜனநாயக படக்குழு செம அப்செட்டில் இருக்காங்க. இது ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸுக்கு மட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த சிக்கல் தொடரும் அப்படி சொல்லி கோலிவுட் வட்டாரங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அதாவது படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ரெட்ஜை நிறுவனத்துக்கு கீழே தான் தமிழகத்தில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் திரையரங்குகள் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ ஜனநாயக திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ரெட்ஜைனோட அனுமதி வேணும். கண்டிப்பாக திமுக அரசை எதிர்த்து ஒரு திரைப்படம் உருவாகுதுன்னா அந்த திரைப்படத்துக்கு ரெட்ஜைன் நிறுவனம் திரையரங்குகள் கொடுக்காது. ஸோ திரையரங்குகள் கம்ப்ளீட்டாக கொடுக்காம போனால் அது அனுதாப ஓட்டா விஜய் அவர்களுக்கு மாறிவிடும். அதனால் திரையரங்குகள் ரொம்ப கம்மியான எண்ணிக்கை, முக்கியமாக மல்டிப்ளெக்ஸ், சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் இது எதுவுமே ஒதுக்காமல் ரொம்ப 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 லிமிட்டடான திரையரங்குகள் ஜனநாயக திரைப்படத்திற்கு ரெட்ஜைன் நிறுவனம் இன்டைரக்டாக ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்தோட வசூல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. தலைவா திரைப்படத்திற்கு எப்படி திரையரங்குகள் கொடுக்காம திரையரங்க உரிமையாளர்களை பயப்படுத்தினாங்களோ அதிமுக நிர்வாகிகள், அதே மாதிரி திமுக நிர்வாகிகளும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தலைவா திரைப்படத்திற்கு நடந்த மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இதனால் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் கூட போகலாம், 1 வாரம் 2 வாரம் கழிச்சு கூட ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மீறி உன் படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ தமிழ் சினிமா இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியாகுது. இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வெடித்து கொண்டு இருக்குது. முக்கியமாக திமுக அரசால் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்குறியை எழுந்திருக்கு. ஃபஸ்ட்டு பிரச்சனையாக பொதுவாக விஜய் அவர்கள் திரைப்படங்கள்
படத்தோட பெயரை வந்து அனௌன்ஸ் பண்ணாலே படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ், சேட்டிலைட் ரைட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி விடுவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து விஜய் அவர்களோட மார்க்கெட் வந்து இருக்குது. நம்பர் 1 பொசிஷன்லையும் விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறமா வந்து சன் டிவி வந்து இந்த திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து வாங்குற மாதிரி வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. சைன் பண்ணல, அக்ரிமெண்ட் பண்ணலாம், நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து சன் டிவி வந்து வச்சு சன் டிவி வந்து ஜனநாயகம் திரைப்படத்துக்குழு கிட்ட அப்ரோச் பண்ணி இதை பற்றி பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் சன் டிவி வந்து ஜனநாயகம் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஜனநாயக திரைப்படத்தோட படக்குழுவுக்கு செம அப்செட்டாக வந்து இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகவும் இருந்தது. இதனால் ஜனநாயகன் படக்குழு செம்ம அப்செட் ஆகிட்டாங்க. ஓகே, ஜனநாயகன் திரைப்படத்தை சன் டிவி வாங்கலை, ஸோ மற்ற சேனல் ஜி தமிழ் இருக்குது, விஜய் டிவி இருக்குது, ஸோ இவங்களாம் வந்து வாங்க வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து ஜி தமிழும் சரி, விஜய் டிவியும் சரி, எந்த தமிழ் சேனலும் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை வாங்க முன் வரலை. இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தில் அதிகமான பாலிடிக்ஸ், முக்கியமாக திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி வந்து அதிமுக எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படத்தை படத்தோட ஓப்பனிங் சீனில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து திமுக அரசுக்கு எகெயின்ஸ்டாக வந்து இருப்பதால் ஜனநாயகன் திரைப்படத்தை எந்த சேட்டிலைட் நிறுவனமும் வந்து வாங்க முன் வரவில்லை, எந்த டிவி சேனலும் வாங்க வந்து முன் வரவில்லை சேட்டிலைட் ரைட்ஸை. இதனால் ஜனநாயகம் படக்குழு செம அப்செட்டில் வந்து இருக்காங்க. இது ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸுக்கு மட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த சிக்கல் வந்து தொடரும் அப்படி சொல்லி கோலிவுட் வட்டாரங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அதாவது படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ரெட்ஜெயின் நிறுவனத்துக்கு கீழே தான் வந்து தமிழகத்தில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் திரையரங்குகள் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ வந்து ஜனநாயக திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ரெட்ஜெயினோட அனுமதி வந்து வேணும். கண்டிப்பாக வந்து திமுக அரசை எதிர்த்து ஒரு திரைப்படம் வந்து உருவாகுதுன்னா அந்த திரைப்படத்துக்கு ரெட்ஜெயின் நிறுவனம் வந்து திரையரங்குகள் கொடுக்காது. ஸோ திரையரங்குகள் கம்ப்ளீட்டாக கொடுக்காம போனால் அது அனுதாப ஓட்டாக வந்து விஜய் அவர்களுக்கு மாறிவிடும். அதனால் திரையரங்குகள் ரொம்ப கம்மியான எண்ணிக்கை, முக்கியமாக மல்டிப்ளெக்ஸ், சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் இது எதுவுமே ஒதுக்காமல் ரொம்ப 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 லிமிட்டடான திரையரங்குகள் ஜனநாயகம் திரைப்படத்திற்கு ரெட்ஜெயின் நிறுவனம் இன்டைரக்டாக ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஜனநாயகம் திரைப்படத்தோட வசூல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. தலைவா திரைப்படத்திற்கு எப்படி வந்து திரையரங்குகள் கொடுக்காம திரையரங்க உரிமையாளர்களை பயப்படுத்தாங்களோ அதிமுக நிர்வாகிகள், அதே மாதிரி திமுக நிர்வாகிகளும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தலைவா திரைப்படத்திற்கு நடந்த மாதிரி ஜனநாயகம் திரைப்படத்துக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இதனால் ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் கூட போகலாம், 1 வாரம் 2 வாரம் கழிச்சு கூட ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கும் ஜனநாயகம் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்கு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.